ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நான் எடுக்கிற கால்ஸை வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறேன். வெறும் 50,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணுறோம் நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி. அதை வந்து நம்ம எவ்வளோ ரீச் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து அரௌண்ட் 120 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ஒரு கால் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 22,789 கிட்ட வந்தால் பை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு 12 பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சு. அந்த கால் ப்ளேஸ் ஆகலை, மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் அதே டைமில் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 48,617 கிட்ட வரும்போது நம்ம பை பண்ணலான்னு வெயிட் பண்ணிருந்தோம். ஆனால் அந்த லெவல் வரவே இல்லை. காலையில் நம்மளோட இது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. திரும்ப நமக்கு வந்து ஒரு பையிங் ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருந்தது அரௌண்ட் 49,000 கிட்ட. 49,000 கிட்ட நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். கரெக்டாக ஒரே கேண்டில் அது ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு போச்சு. டைம் வந்து அரௌண்டு 2 o'clock கிட்ட அந்த கேண்டில் ட்ரிகர் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து அரௌண்ட் வந்து 120 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணியிருப்போம் 7,200 கிட்ட. இப்போ வெறும் 50,000 யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம 7,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். வரப்போகிற நாளில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இண்டிகேட்டர் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி லைவில் நான் இந்த இண்டிகேட்டர்ஸோட லெவல்ஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு லெவல்ஸ் நான் அதில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ.